ஓ முருகா சரணம். வாழ்க வளமுடன் அனைவரும். வணக்கம். முருகனின் மகன் ரவி முருகன். ஒரு துணி வியாபாரம் செய்பவர் ஊர் ஊராக சென்று வியாபாரம் செய்வார். ஒரு நாள் பொழுது சாய்ந்து விட்டது. நேரமாகிவிட்ட காரணத்தால் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. அப்பொழுது ஒரு கோயிலில் உள்ள மண்டபத்தில் படுத்து உறங்கிவிட்டு காலையில் வியாபாரத்தை செய்துவிட்டு வீடு சேரலாம் என்று அந்த கோயிலில் படுத்து உறங்குகின்றார். திடீரென்று இரவில் ஒரு பேச்சுக்குரல் கேட்கிறது. அவருக்கு திடீரென்று என்ன என்று அவருக்கு புரியவில்லை. யார் பேசுகிறார் என்று உற்று கவனித்தார். அப்பொழுது படிக்கட்டும் அந்த மண்டபத்தின் தூணும் பேசிக்கொண்டுள்ளது. படிக்கட்டு தூணை பார்த்து கேட்கிறது, நீ உனக்கு பரவாயில்லை, நீ நிம்மதியாக நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் படிக்கட்டாக இருந்து நான் பெரும் பாடுபடுகிறேன் என்கிறது. என்னவென்று அந்த தூண் கேட்கிறது. வந்து போவர்கள் அனைவரும் என்னை மிதித்து கொண்டே செல்கிறார்கள். என்னால் மிதியை தாங்க முடியவில்லை. நீயோ அழகாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று அந்த படிக்கட்டு தூணிடம் கேட்கின்றது. தூண் பார்த்து படிக்கட்டிடம் சொல்கின்றது, உன்னையாவது பரவாயில்லை, மிதித்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் மிதிக்கும் போது மட்டும்தான் உனக்கு வலி இருக்கும். என் நிலைமையோ அப்படி இல்லை. நான் இந்த கோபுரத்தையே சுமந்து நிற்கின்றேன். இந்த சுமை முழுவதும் என் தலைமையில் உள்ளதால் என் சுமையை தாங்க முடியவில்லை என்று படிக்கட்டிடம் தூண் சொல்கின்றது. படிக்கட்டு கேட்கின்றது, நாம் இருவரும் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், ஆனால் உள்ளே இருக்கும் சிலை மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தாயா? அதற்கு பூஜை புனஸ்காரம், நெய்வேத்தியம், அலங்காரம், ஆராதனை அனைவரும் வணங்கும் அளவுக்கு அந்த சிலை மட்டும் எவ்வளவு சந்தோஷமாக நிற்கிறது பார்த்தாயா என்று படிக்கட்டும் தூணும் சொல்கின்றது. அதற்கு தூண் சொல்கின்றது, நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரே மலையிலிருந்து வந்தவர்கள் 3 பேரும் அங்கு தரம் பார்க்கும்போது இந்த கல்லை படிக்கட்டாக போடலாம், இந்த கல்லை தூணாக அமைக்கலாம், இந்த கல்லில் மட்டும் சிலை செய்யலாம் என்று தரம் பார்த்தவர் சொல்லிவிட்டார். ஆனால் சிலைக்கு மட்டும்தான் அவ்வளவு மரியாதை மதிப்பு கூடுகிறது. நாம் இருவரும் இப்படி இருக்கிறோம் என்று தூண் சொல்கின்றது. அதற்கு சிலை பேசுகின்றது, அப்பா, நீங்கள் பேசியதை நான் கேட்கின்றேன். படியாக இருப்பதால் மிதித்துவிட்டு செல்கிறார்கள் என்கின்றாய், தூணாக இருப்பதால் நான் இந்த கோபுரத்தை சுமந்து நிற்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் அனைவரும் என்னை வணங்குகிறார்கள், எனக்கு எல்லாமே கிடைக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது தவறான செயல். நான் சிலையாக இருப்பதால் எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்கிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் வந்து என்னிடம் முறையிடும்போது நான் ஏன் சிலையாக நின்றோன் என்று எனது கண்களிலே கண்ணீர் வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரார்த்தனை, ஒவ்வொரு பிரச்சனை, அவர்கள் நம்பாமல் என்னிடம் வந்து எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், எனக்கு இந்த குறை, அந்த குறை என்று சொல்லி புலம்புகிறார்கள். நீங்களோ மிதித்து சென்று விடுகிறார்கள். நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கின்றாய். ஆனால் தினமும் என்னுடைய நிலைமை அப்படி அல்ல. காலையில் பூஜை புனஸ்காரத்தில் ஆரம்பித்து நடை சாற்றும் வரை எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் எடுத்து வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளும் இருப்பதால் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் என்னை வாழ்த்துவார்கள். பிரச்சனைகள் வந்தால் என்னை திட்டி தீர்த்து விடுவார்கள். சிலையாக நின்று நான் படும் வேதனை அல்ல,
இது சுகமான சுமைகள் போல் நான் இங்கு நிற்கின்றேன். ஆதலால் நீங்கள் இருவருமே சந்தோஷமாக உள்ளீர்கள். அனைத்து சந்தோஷத்தையும் நான் அடைகிறேன் என்று. ஆனால் அப்படியல்ல என்று அந்த சிலை பேசுகிறது. இந்த பேச்சை கேட்ட துணி வியாபாரி, ஆஹா, நாம் தாம் ஏகப்பட்ட பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு நாம் வியாபாரம் நடந்தால் நாம் நன்றாக இருப்போம். வியாபாரம் நடக்காத பட்சத்தில் மனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மறுநாள் அதை சரி செய்து விடலாம். இதை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று காலை எழுந்தவுடன் அந்த சிலையும் வணங்கிவிட்டு தூணையும் படிக்கட்டையும் தொட்டு வணக்கம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், கல்லில் தரம் பார்த்து படிக்கட்டுகள் தூணாக சிலையாக இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்பதற்காக அவர் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறார் என்று நாம் நினைப்பது மிகவும் சரியான தகவலாக இருக்காது. அதனால் அவரவருக்கு தகுந்தால் போல் அவரவர் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஓ முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வாழ்க வளமுடன். அனைவரும் வணக்கம்.